நான் இப்போ தமிழ் சினிமாவுல நடிக்காததுக்கு காரணமே இதுதான். குறிப்பா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்றாங்க. இதனாலதான்ப்பா நான் தமிழ் சினிமாவுல நடிக்கிறது கிடையாது. இதுக்காக தான் நான் பாலிவுட்கே போனேன் அப்படின்னு நடிகை ஜோதிகா ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்றீங்கப்பா அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காங்க. மற்றபடி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, எதுக்காக இந்த பேச்சு அப்படிங்கிறத பத்தி நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். ஜோதிகா இவங்க ஒரு காலகட்டத்துல ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சமான நடிகையா இருந்தாங்க. ஒரு டைம்ல ஒரு முன்னணி நடிகையா இருந்தாங்க. இவங்களை கவர்ச்சி, அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு ஏற்ற மெட்டீரியல், அது மட்டும் இல்லாம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களோட நடிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். குறிப்பா துள்ளல் நடிகை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. குஷி படம், இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். இவங்களோட கதாபாத்திரம் அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சியா இருக்கட்டும், ஒரு ஹோம்லியா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இவங்களுக்கு செட் ஆகும். குறிப்பா கவர்ச்சியை காட்டினா கூட அந்த அளவுக்கு இவங்க மோசமா தெரிய மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான நடிகையா தான் வளம் வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா சூர்யாவை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற திரைப்படத்துல சூர்யா கூட நடிச்சிருந்தாங்க. அந்த படம் டைம்ல தான் இவங்க ரெண்டு பேருக்குமே காதல் வந்துச்சு. ஆனா சூர்யாவோட அப்பா இவங்களோட காதலை ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பேசி அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி ஒரு வழியா சிவகுமார் அவங்களை சம்மதிக்க வச்சுட்டாங்க. ஸோ இவங்களோட கல்யாணம் அப்படிங்கிறது ரெண்டு வீட்டோட சம்மதத்தோடு தான் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறமா ஜோதிகா படங்கள்ல நடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. குடும்ப வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தன்னோட குழந்தைகளை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாருமே ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. சினிமா நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே குறிப்பிட்ட காலம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் ஜோதிகாவும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அந்த படம் என்ன படம் அப்படின்னா 36 வயது நிலை. அந்த படத்துல நடிக்கும் போது ஜோதிகாவோட வயது 36 தான். ஸோ இதனால இவங்களுக்கு இந்த படம் ஓரளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ எல்லாருமே இந்த படத்தை வரவேற்கவும் செஞ்சிருந்தாங்க. ஏன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள்ல இவங்க நடிச்சுட்டு வந்தாங்க. இந்த 36 வயது நிலை அப்புறமா 36 வயது நிலை, அதுக்கப்புறமா ராட்சசி, பொன்மகள் வந்தால், இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அடுத்தடுத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து இவங்க நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க நடிச்ச படங்கள் எல்லாமே அடுத்தடுத்து ஓரளவு வரவேற்பு பெற்றுட்டு தான் வந்துச்சு. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா சைடு இவங்க வராம பாலிவுட்டுக்கு போயிட்டாங்க. ஹிந்தி சினிமாக்களுக்கு நடிக்க போயிட்டாங்க. ஹிந்தி சினிமாவில் இவங்களோட படங்கள் அந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்கலனா கூட தொடர்ந்து அந்த படத்துல தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்குமே எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு சுமாரான வரவேற்பு பெற்றிருந்துச்சு. ஸோ இப்படி இருந்தா கூட தமிழ் சினிமாவுக்கு நான் இப்போ நடிக்காததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருக்காங்க. விஜய், அஜித், அதுக்கப்புறமா சூர்யா, இப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்படி நிறைய அந்த காலத்துல இருந்த முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சிருந்தாங்க. இவங்க இவங்களோட கேரக்டர், இவங்களோட துள்ளல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். துருன்னு இருப்பாங்க. குறிப்பா குஷி படத்துல இவங்களோட ஆக்டிங் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ சூர்யா கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், விஜய் கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சீன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு அப்புறமா நிறைய ஹீரோக்கள் கூட நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு தனி இடம் அப்படிங்கிறது அப்போ இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. ரீஎன்ட்ரி கொடுத்தா கூட மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இப்போ நான் தமிழ் சினிமாவில் நடிக்காததுக்கு காரணமே இதுதான்ப்பா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு நான் இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா நான் கலெக்டர் வேஷம் நடிச்சிருக்கேன், அரசு அதிகாரியா நடிச்சிருக்கேன், டீச்சரா நடிச்சிருக்கேன், இப்படின்னு நான் நிறைய கேரக்டர் பண்ணிட்டேன். ஆனா திரும்ப திரும்ப எனக்கு அதே கேரக்டர் தான் வந்துகிட்டு இருக்கு. அதுல நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. வேற மாதிரி கதாபாத்திரம் கொடுத்தா நான் வேணா நடிப்பேன். அதுக்காக 2 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன்ப்பா. அந்த மாதிரியான எனக்கு ஒரு கேரக்டர் கிடைக்கிற வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் நான் தமிழ் சினிமா பக்கமே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டுமே இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாலிவுட்ல நான் நடிக்க போறதுக்கு காரணமே இந்த விஷயம்தான். ஸோ இதனாலதான் நான் அந்த சைடு போயிட்டேன். எனக்கு ஒரு வேளை இங்க வாய்ப்பு கொடுத்தாங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கேரக்டர் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அங்க நடிப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில ஒரு விஷயத்த கேட்டிருந்தாங்க. என்னன்னா, நீங்களும் சூர்யாவும் சேர்ந்து எப்போ நடிப்பீங்க அப்படின்ற மாதிரி ஜோதிகா கிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னையும் சூர்யா வச்சு ரொமான்டிக்கா யாராவது படம் எடுத்தா கண்டிப்பா நாங்க நடிப்போம். ஒரு இயக்குனர் எங்க 2 பேரையும் வச்சு
ஒரு ரொமான்ஸ் ஒரு ரொமான்டிக் வச்சு படம் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் நடிப்பேன்ப்பா. ஆனா இப்போ அந்த மாதிரி படங்களை இயக்குறதுக்கான இயக்குனர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்பவே கம்மியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்ப நாங்களும் நடிக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கிறோம். எங்களுக்கான கேரக்டர் சரியா அமைய மாட்டுது. அதே நேரத்துல எங்களை வச்சு படம் இயக்குறதுக்கு சரியான ஆளுங்க இங்க இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இவங்க நடிக்கிறப்பவும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ரீஎன்ட்ரி கொடுக்கறப்பவும் நிறைய பேர் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி பேசுறது வந்து ஏமா நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. அதே நேரத்துல தமிழ் சினிமாவில் சம்பளம் கம்மியா இருக்கு, ஹாலிவுட்டுக்கு போனா அங்க சம்பளம் நிறைய தராங்க அப்படிங்கிறதுக்காக அங்க போய் நடிச்சுட்டு நீங்க இப்படி தமிழ் சினிமா சைடு வந்து குறை சொல்லாதீங்க. உங்களுக்கான கதாபாத்திரம் அப்படிங்கிறது எல்லா டைரக்டர் கொடுக்கறது எல்லாமே நல்ல கதாபாத்திரம் தான் கொடுக்குறாங்க. நீங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல படங்கள்ல நடிக்கும் போது ஹீரோயினா ஒரு சில படத்துல எப்படி நடிச்சுங்களோ அதே மாதிரி கேரக்டர் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்ப மட்டும் ரசிச்சு ஏத்துக்கிட்டீங்க, இப்ப மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. சோ இது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா தான் கருப்பு திரைப்படம் வெளியாச்சு. இந்த திரைப்படம் வெளியாகி எல்லாருக்குமே நல்ல வரவேற்பு கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஆரம்பத்துல அதிகமா இருந்துச்சு. இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் எல்லாருமே காத்துட்டு இருந்தாங்க. ஆனா படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து அப்படி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியா மே 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அன்னைக்கு திட்டமிட்டபடி ரிலீஸ் பண்ண முடியல. ஆர்ஜி பாலாஜியுமே அழுது ஒரு வீடியோ போட்டாரு. அடுத்த நாளே படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. மே 14 ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியல. மே 15ஆம் தேதி வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து எதிர்பார்த்ததை பூர்த்தி பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்காக எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆவலா காத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ண மாதிரி இந்த படம் வந்து ஒரு ஒர்த்தான படமா இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா கருப்பசாமியை மையமா வச்சு இந்த படம் வரதுனால நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இது மட்டுமே இல்லாம இந்த படத்துல நிறைய பேர் வந்துட்டு சாமி வந்து ஆடி இருக்காங்க. அந்த தியேட்டருக்கு போன இடத்துலலாம் சாமி வந்து நிறைய பேர் ஆடி இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி காட்சிகளுமே வெளியா இருந்துச்சு. ஸோ இந்த கருப்பு படத்தை தொடர்பாகவும் இவங்க ஜோதிகா வந்து ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கருப்பு படத்துல வந்து என் ஹஸ்பண்ட் எப்படி நடிச்சாருன்னு எங்களுக்கே தெரியல, ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு, அந்த படம் வெற்றி அடைஞ்சது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மட்டுமே இல்லாம இப்போ ஹீரோக்களுக்கு வந்து பட்ஜெட் அதிகமா கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கு. ஆனா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. பெண்களுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது நிறைய இருக்க மாட்டுது. ஸோ அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால படங்கள் நடிக்கிறது கொஞ்சம் வெறுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பட்ஜெட் அதிக அளவில் ஒதுக்குறாங்க. ஆனா பெண்களுக்கு வந்து பட்ஜெட் ஒதுக்காததுனால தான் வசூல் சாதனை இந்த மாதிரி வர மாட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இப்பவும் இந்த கருப்பு திரைப்படம் வந்து 250 கோடிக்கு மேல வசூல் சாதனை படைச்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதனாலதான் பெண்களுக்கான கதாபாத்திரம் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கும் போது பட்ஜெட் அதிகமா கொடுக்காததுனால தான் அவங்களுக்கான அந்த வசூல் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரியுமே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. ஸோ இதுல வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து ஜோதிகா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இவங்க நார்மலா சொல்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இவங்க நார்மலா சொல்றக்கூடிய விஷயம் கூட மற்றவங்க காதுக்கு வந்து அது வேற மாதிரி போகுது. இவங்க வந்து குறை சொல்றாங்க, ஒரு பக்கம் வந்து தமிழ் சினிமாவையே குறை சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு தமிழ் சினிமா தான் கை கொடுத்துச்சு, அது மறுக்க முடியாத ஒரு உண்மைதான். ஆரம்ப காலகட்டங்கள்ல இவங்க ஹீரோயினா ஜொலிச்சதுக்கு காரணமே தமிழ் சினிமா மட்டும்தான். அந்த தமிழ் சினிமாவால மட்டும்தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு சூர்யாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்துல இவங்க தமிழ் சினிமாவை குறை சொல்றது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லப்பா அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்டுகளை சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு உன்னா இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இவங்களை விட பெரிய பெரிய ஹீரோயின்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்காங்க, ஆனா இவங்க வந்து ரொம்பவே பில்டப் காட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் கமெண்ட்டுகளை சொல்லிட்டு வராங்க. ஸோ உங்களுக்கு நீங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுக்கு ஜோதிகாவை பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இவங்க நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இவங்க எந்த ஹீரோ கூட சேர்ந்து நடிச்சா படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.